அவர் வந்து தூங்குறாரு. அவர் தூங்கிட்டாரு. நம்ம வேலையை ஆரம்பிப்போம். அவரோட எடுத்துகிட்டு போக போகிற திங்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. இங்கே இது, அப்புறம் அங்கே அந்த பேக்கு, அப்புறம் அவரோட டைப்பர்ஸ், இதெல்லாம் தான் எடுத்துகிட்டு போகணும். அப்புறம் தான் இதெல்லாம் எடுத்துகிட்டு போகும். நம்ம எடுத்துகிட்டு போகிற திங்ஸ் அதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு உடுப்பெல்லாம் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த பொருளெல்லாம் முதல்ல வச்சிடணும். அப்போ தான் நமக்கு பேலன்ஸிங் இருக்கும். ஏன்னா உடுப்பு அவ்வளோ பெருசாக நமக்கு தேவையில்லை, அங்கேயும் வேறு இருக்குது. ஓ மாற்றிட்டேனே என்னுடைய புது கண்ணாடி. என்னத்துக்கு வந்து பெருசாக டிஃப்ரென்சஸ் தெரியாது. ஏன்னா ஏற்கனவே கண்ணாடி போட்டுட்டு இருந்தால் தான் தலைவர் தான். நான் தலை குளிச்சேன் இன்னைக்கு காலையிலேயே. தலை குளிச்சுட்டு டக்கு டக்குன்னு வெளியே போகணும்னு சொல்லுவோம். ஹேர் ஐப்ரோன்னு பண்ணிட்டு போகவும் என் முடி இப்படி தாவரான்னு இருக்கு. Any titting, any abusing, no sudu, no sornai, no bothering. மைக்கு இதெல்லாம் எடுத்துகிட்டு வருது. நம்மளுக்கு ஏதாச்சும் என்டர்டெயின்மெண்ட் கொண்டு வேணும். மைக்கு போட்டாச்சு. இப்போ லக்கேஜ் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. லக்கேஜ் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் நமக்கு என்னென்னலாம் உள்ளே வச்சு அமுக்கலான்னு பார்க்கலாம். இதான் நம்ம எடுத்துகிட்டு போக போகிற லக்கேஜ். இதுக்குள்ள என்ன இருக்கு தெரியுமா? நான் காட்டுறேன். என்ன இருக்குன்னா இதுக்குள்ளதான் பூட்டு இருக்கு. இந்த லக்கேஜோட பூட்டுலாம் இன்னும் ஒண்ணு இருக்கணுமே, 2 தான் இருக்கு. இதுக்குள்ள என்ன இருக்கு தெரியுமா? அந்த லக்கேஜை வந்து நான் வந்து குடோன் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆமா, ஒரு தடவை வலிக்கிட்டு வரும், சைட்ல இருக்கும். இருப்பு நினைச்சிட்டு இருக்காரு. கண்ணாடி போட்டிருக்கிறவங்கலாம் கண்ணாடி போட்டதுலாம் ரொம்ப ஈஸி இருக்குது. அது எவ்வளவு பெரிய டாஸ்க் தான் அவருக்கு தெரியும். இது அது 3 மாசம் வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு. இது வந்து இந்த சீஷல் சிங்க் உள்ளது. எதுக்கு பேக்கெட் எழுதியிருப்பேன் நானு. பிளாஸ்டிக் எங்க? இதே பாட்டிக்சன். இது பாட்டிக்ஸ்ல இருந்து எடுத்து வந்தது. அப்ப இன்னொன்று வந்து இது குவாண்டன் பீச், அதுல இருந்து எடுத்துட்டு வந்த சீஷல். இதெல்லாம் எனக்கு அப்பத்துலேருந்தே இந்த பழக்கம் இருக்கு, சீஷல்ஸ் எடுக்கிற பழக்கம். அதுக்கப்புறம் நம்ம பீச்சுக்கு எங்கேயும் போறது இல்லையா, அது அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போ ரீசன்ட் டேஸ்ல தான் மறுபடியும் பீச்சுக்கெல்லாம் போக ஆரம்பிச்சோம். திருப்பியும் எனக்கு இந்த கீடேக் பொறுக்கிறது, இந்த சீஷல்ஸ் பொறுக்கிறது, இதெல்லாம் ஒரு மாதிரி கேர்ள்ஸ்க்கு தெரியும். இதெல்லாம் லைஃப் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் பொம்பளை பிள்ளைங்க இருக்குன்ட்டு. அதுவும் இப்படி இப்படி கையில இருக்கும். திடீர்னு 2 செகண்ட் கழிச்சு பார்த்தா காணாம போயிடும். எங்க போகணும்னே தெரியாது. ஆனா கையில தான் இருந்திருக்கும். இங்க வச்சிருவோம். அன்னைக்கு நேற்று ஷாப் போனோம்ல, என்ன நான் வாங்கினேன்னு காட்டுறேன். என்னன்னா நான் பெருசாலாம் ஒன்றும் எடுக்கல. நம்ம அங்க கோல் பிளேஸ்னால எல்லாமே லாங் தான். நம்ம இந்த மாதிரி இப்படி அவுட்ஃபிட்லாம் அங்க போட முடியாது. உறைஞ்சி சுத்துரு வந்தானு லாங்கா தான் இருக்கு. இந்த மாதிரி செட்டு 4 எடுத்தேன். இந்த கலர் ஒன்று, இந்த கலர் ஒன்று, அப்புறம் இந்த கலர் ஒன்று, அப்புறம் இந்த கலர் ஒன்று. என்னோட ரொம்ப ஃபேவரட். இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. பார்த்த உடனே கொஞ்சம் அட்ராக்டிவ் இருந்துச்சா. இது அப்புறம் இந்த மாதிரி 4 எடுத்தேன். இது வந்து நம்ம தலைவரோட, குட்டி தலைவரோடது. அதே இதே ஒண்ணு வந்து ஒண்ணு வச்சிருக்காரு. அது இதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் மட்டும் நீங்களே பாருங்க. இது வச்சிருக்க அழகு, இதை விட ஒரு கண்டான இது பார்க்க முடியுமா? அந்த மாதிரி அந்த அழகுல இருக்குது. அதனால புதுசு ஒன்னே வாங்கியாச்சு அதுக்கு. அப்புறம் வேற என்ன வாங்கினேன்? வேற இந்த பிளவுஸ் ஒன்று வாங்கினேன். இந்த பிளவுஸ் வந்து ஏர்போர்ட் போட்டுட்டு போறதுக்கு வாங்கினேன். இது வந்து அவருக்கு ஃப்ளைட்ல உட்காந்து, ஏன்னா எப்படியும் 3 hours. இப்போ இது மேல உள்ளதோ அமுக்குறது, அடிக்கிறது.
3 hours கூட இருக்கணும் தானே. நம்ம ஃபோனும் காட்ட முடியாது. இந்த மாதிரி கொஞ்சம் டேப் மாதிரி இது வந்து என்னன்னா சும்மா நம்ம இப்படி 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 எழுதலாம். இப்படி 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 எழுதணும்னா அப்புறம் இந்த மூக்கு அமுக்கணும்னா ஆஃப் ஆயிடும். இது இது அவருக்கு இது வாங்கணும். நான் வந்து வாங்கினேன் இது டிஷர்ட்ஸ் வாங்கினேன். 2 டிஷர்ட் வாங்கினேன். இந்த மாதிரி ஒன்றும் இந்த மாதிரி ஒன்றும் என்ன இருக்கு தெரியுமா? டூ வாட் மேக்ஸ் யூ ஹாப்பி. ஓகே, உங்களுக்கு என்ன சந்தோஷமா இருக்கோ அதை பண்ணுங்க எல்லாரும். இது 2 வாங்கினேன். அவ்வளோதான், நான் அவ்வளோதான் வாங்கினேன். நான் வேற எதுவும் வாங்கல. என் திரும்ப வந்து ஹூடி வாங்கினாங்க. இவ்வளோ பெரிய ஹூடி ஹூடி அம்மா இன்னும் இவ்வளோ வெயிட்டா இருக்கு இந்த ஹூடி. ஓ சாமி, இந்த ஹூடி வாங்கினேன். அங்கே சரியான மாதிரி குளிரும். தூரம் இல்லையா, நம்ம இருக்கிற பிளேஸ் வந்து சரியான மாதிரி குளிரு. அதனால நம்ம அது வாங்கினாங்க. அப்புறம் இந்த ஸ்லீவ்ல வாங்கினாங்க. இந்த ஹூடிக்குள்ள போட்டுருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஸ்லீவ்ல வாங்கியிருக்காங்க. அவ்வளோதான், நம்ம வேற எதுவும் பெருசாக வாங்கலை. தம்பிக்கு வாங்கினதுங்க இது வாங்கணும். இது அது கூட இது ஒரு ஷார்ட்ஸ் இருக்கு. அப்புறம் இது வாங்கணும் இந்த கலர்ல ஒன்று. இதுதான் ஏர்பாட் போட்டுட்டு போவோம்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த மாதிரி 2 ஸ்லீவ்லெஸ் வாங்கணும். ஒன்றுக்கு துவைக்க போட்டாச்சு. இந்த மாதிரி ஒன்று வாங்கணும். அவ்வளோதான் அவுட்ஃபிட். அவ்வளோதான், நம்ம எதுவுமே வாங்கலை. தம்பிக்கு வாங்கணும்னா நம்ம அங்கே கூட போய் வாங்கிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் நம்மளுக்கு இங்கே மோஸ்ட்லி இந்த மாதிரி லாங் ஸ்லீவ்லாம் இங்கே நம்மளுக்கு பெருசாக கிடைக்காது நம்ம இருக்கிற பிளேஸ்ல. ஏன்னா இங்கே சூடு தானே, அதனால நமக்கு வந்து லாங்கெல்லாம் கிடைக்காது. நம்மளுக்கு இந்த மாதிரி ஸ்லீவ்லெஸ் வந்து பாருங்க, நம்மளனா இந்த மாதிரி ஸ்லீவ்லெஸ் தான் இங்கே நிறையா கிடைக்கும் நமக்கு. சூடுனால அவுட்ஃபிட் முடிஞ்சு. அவுட்ஃபிட் செக்ஷன் ஓஏறும். இப்படி போங்க அந்த பக்கத்து என்னென்ன பொருள் வாங்கணும்னு காட்டுறேன். ஆக்சுவலி நம்ம என்ன பண்ணோம், ரொம்ப நான் வீட்டுக்கு தேவையான திங்ஸ் வேணும் அப்படின்றதுனால ஈகோ ஷாப்ல தான் நம்ம போயிட்டு திங்ஸ் கொஞ்சம் வாங்கியிருந்தோம். ஐயோ, இதுல ஈகோல வாங்கல, இதுல டிஐஒய்ல வாங்குறது. நான் வந்து அங்க போனேன்னா கம்பல்சரி எனக்கு இந்த செப்பல் இருந்தே ஆகணும். இந்த ஸ்லிப்பர் கண்டிப்பா இருந்தே ஆகணும். குளிரும், சும்மா ரொம்ப குளிருமா, எனக்கு இது இருந்தே ஆகணும். இந்த வாட்டி வந்து போகும்போது அம்மாக்கு இது, அப்புறம் இதுவும் அம்மாவுக்கு தான் வாங்கணும். அவங்க என்னடா சின்ன பிள்ளைங்க போடுற மாதிரி யோசிக்காதீங்க. இதுவே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும்னு டவுட் வேற. இது வாங்கணும். அப்புறம் இதுல டிஐஒய்ல வாங்கினது பிரம்பு ஓடுது. இது வந்து அந்த 2 குட்டீஸ் இருக்காங்க அவங்களுக்கு. இது வந்து பெரியவங்களோடது, சின்னவங்களோடது உள்ள சின்னவங்களோடது இங்க இருக்கு. இது வந்து இன்னொன்னு எனக்கு ஆக்சுவலி பர்சனலா இப்போ ரீசனா இந்த yellow கலர் வந்து கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கு. அதனால இந்த செப்பல் வாங்கினேன். நம்ம வேற என்ன வாங்குறோம்? சாக்ஸ் வந்து தம்பிக்கும் சின்ன மேடமுக்கும் தான் எடுத்தோம். இன்னொன்று காணுமே. ப்ளூ தம்பிக்கு எடுத்தோம்னா அந்த கலரு ப்ளூ தம்பிக்கு எடுத்தோம். பிங்க் கலர் ஒன்று இருந்துச்சு மேடமுக்கு. அப்போ நான் இருக்கும்போது காட்டுறேன். இது டிஷ்யூ பாக்ஸ். இது என்னது? இது சும்மா குடிக்கிறதுக்கு. இது மறந்தே போயிட்டோம். உள்ளுக்கே இருக்கும், மறந்தாச்சு. இது டச்வேடி பால். அது 6 வாங்கினேன். இது வந்து என்னது கடுகு, அப்புறம் அந்த மாதிரி எல்லாம் போட்டு வச்சுக்கிறது 3. இந்த 6 செட்டு. பெருசா வேற எதுவும் இம்பார்ட்டன்டா எதுவும் இல்ல. தம்பிக்கு 2 வெட் டிஷ்யூ. ஏன்னா அங்க போயிட்டு சும்மா குண்டி கழுவ முடியாது நம்ம. சாக்ஸ் எல்லாம் டிஐஒய்ல வாங்குறது. என்ன இது? டூரிங் ஷாப்பா? இது டூரிங் ஷாப். இதுவும் ஈகோ ஷாப்ல தான். வேற ஒன்றும் இல்லை ஆக்சுவலி. நான் சும்மா எல்லாம் கொஞ்சம் அப்பப்போ தேவையானது மட்டும்தான். வேற ஒன்றும் பெருசாக வாங்கலை. திங்ஸ் நிறைய இல்லாததுனால
கொஞ்சம் பார்த்து பார்த்து பேக் பண்ணலாம். அவங்க வந்து பேக் பண்ணுங்க வாங்க டக்குன்னு. ஒருத்தர் கண்ணாடி புதுசா போட்டுக்குவோம், கிருகிருன்னு இருக்கு போல ஒருத்தருக்கு. இது வந்து எக்ஸ் மிட்டாய், அவங்க அம்மாக்கு ஃபேவரட் இது. அவங்களுக்கு பேக்கெட் இல்லை, நமக்கு இங்க ரூமே பேக் ஆயிருச்சு. இப்படிதான் ஜம்ப் பண்ணி போய்கிட்டு இருக்காங்க. இங்கேயும் பொருள். அவரோட பால் மாவு, இந்த பால் மாவு இல்லை, ஒருவேளை நம்ம அங்க போயிட்டு செட் ஆகல அப்படின்னா பாவமே ஃப்ளூ பிடிச்சிட்டோம். அதனால நம்ம ஒரேடியாவே வாங்கிட்டு போயிடலான்னு ஒரேடியா வாங்கிட்டோம். ஒரு 4 பேக்கெட் போதும். சும்மா கிட்டே வாங்கியாச்சு. இப்போ இடம் போட்டுமானும் தெரியல. டெம்பர்ஸ் வேற இருக்கு வைக்கிறதுக்குள்ள ஒரு பாக்ஸ் டெம்பர்ஸ். அதெல்லாம் எடுக்கணும் வேற. அது பேக் இருக்கு. இதை வந்து ஏர்போர்ட்டில் போயிட்டு நம்ம ரேக் பண்ணிப்போம். ஒரு லக்கேஜ் வந்து சட்டன பிளைன் இடம் பட்டலாம் இங்கே நமக்கு, அதனால இது தட்ஸ் ஆல். நம்ம இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஸ்ரீலங்காவில் ஏர்போர்ட் vlogs தான் வரும். ஸோ வெயிட் பண்ணுங்கள்.